கடவுளே, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ரெஸ்டாரண்ட்ல தூரத்துல நிக்க வச்சு எப்படி ஏமாத்திட்டா. இங்க எல்லார் பக்கத்துலயும் வந்து நிக்க போறா. என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. என்னதான் மனசுக்குள்ள தைரியம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள சின்ன பதட்டம் இருந்துட்டே இருக்கு. உங்க எல்லார்கிட்டயும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. சிவா மாமா என்ன மனசார காதலிக்கணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி ரஞ்சித் கெட்டப்ல வர கங்காவை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது சாமி. சுபத்ரா, நாம பிளான் பண்ண மாதிரி சக்தி அந்த ரஞ்சித்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டா. அதுக்காக 2 நாள் காத்திருந்தோம். அவ ஏமாத்துறாளா இல்ல உண்மையிலேயே அவ ஃப்ரெண்டு ரஞ்சித் இங்க வரப்போறானா இல்லையான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. அத்தனை பேர் முன்னால அன்னைக்கு ஹோட்டல்ல என்ன அடிவாங்க வச்சான்ல அந்த ரஞ்சித். நான் இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்னு பாரு. டேய் ரஞ்சித், ஐ ஆம் வெயிட்டிங் டா. என்ன மாமா சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு? அப்படி இருக்க கூடாதே. மாமா இப்படியே ஹாயா உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மாமா உங்களேதான். ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? மாமா இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்படியே உட்கார்ந்து இருந்தா ஹாயா ரிலாக்ஸா இருக்கேன்னு அர்த்தம். நான் அதை கேட்கல மாமா. இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி ரெடி ஆகுறது? ரெடி ஆகணுமா? எங்க போனோம்? எங்கேயும் போக வேண்டாம் மாமா. ஏய், எங்கேயும் போவேனா? அப்புறம் எதுக்கு நான் ரெடி ஆனோம்? ஐயோ மாமா, இன்னைக்கு ரஞ்சித் வீட்டுக்கு வரான். ஞாபகம் இருக்குல்ல? அவனை வெல்கம் பண்ணணும் மாமா. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. ஏய், நம்ம வீட்டுக்கு என்ன கலெக்டர் வராரா இல்ல கவர்னர் வராரா இல்ல பாரிஸ் அதிபர் தான் வராரா? உன் ஃப்ரெண்டு ரஞ்சித் தானே வரான். அவனை வெல்கம் பண்றதுக்கு நான் எதுக்கு ரெடி ஆனோம்? இங்க பார், உன் ஃப்ரெண்டு ரஞ்சித்தை நீயே வெல்கம் பண்ணு இல்ல சென்ட் ஆஃப் பண்ணு. இது எதுக்குமே என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது, புரியுதா? மாமா என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என் ஃப்ரெண்டோ உங்க ஃப்ரெண்டோ நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் மாமா. அவனை நல்ல விதமா கவனிச்சு அனுப்பணும்ல. ஏய் இங்க பாரு, இப்ப நான் இருக்கிற மூடுக்கு அங்க வந்தேன்னு வையே, அவனை நல்லா கவனிச்சு அனுப்புவேன். பரவாயில்லையா? ஏன் நீ போய் நல்லா கவனிய, நான் என்ன வேணா நான் சொல்றேன். வந்தான்னா வான்னு சொல்லு, சோஃபால உட்கார வை, பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு போட்டு கொடுங்க. குடிச்சதுக்கு அப்புறம் வெளியில போக சொல்லுங்க. இதுல என்னை மட்டும் சேர்க்கவே சேர்க்காதீங்க மாமா. எந்த வீட்லயும் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க மாமா. எந்த வீட்லயும் ஒன்ன மாதிரி யாரும் இந்த ஆட்டம் ஆட மாட்டாங்க. ஏன் மத்த வீட்டை எடுத்துக்கணும்? இந்த வீட்டையே எடுத்துக்கோ. நீ மட்டும்தான் இப்படி இருக்க. மத்தவங்களும் அமைதியா தானே இருக்காங்க. யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் ரஞ்சித் வரன்னு சொல்லிட்டு ஏதாவது கொண்டாடுறாங்களா? இவ்வளவு ஏன் உங்க அக்கா மீனாட்சி எடுத்துக்கோ, உன் ஃப்ரெண்டு ரஞ்சித் வரன்னு அவங்க ஏதாவது கொண்டாடுறாங்களா என்ன? இல்ல வடை பாயாசம் பண்ணி அசத்துறாங்களா? நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? சக்தி, சக்தி என்னக்கா? ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் கீழே வாயேன். ஏன்க்கா? அது நான் மஷ்ரூம் சூப், பிசிபிலாபாத், புலாவ், பட்டர் நான், பன்னீர் மஞ்சூரியன் எல்லாமே செஞ்சிருக்கேன். நீ வந்து டேஸ்ட் பாரு, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்படியே வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லு, உடனே செஞ்சு வச்சிடுறேன். அக்கா இதுவே போதுங்கக்கா. உன்னோட சமையல டேஸ்ட் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. இப்பவே சொல்றேன், சூப்பரா இருக்கும். மீனாட்சி, இன்னைக்கு என்ன விசேஷம்? எதுக்கு இவ்வளவு ஸ்பெஷல் சமையல்? என்னங்க நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு சக்தியோட ஃப்ரெண்ட் ரஞ்சித் வரார்ல. அவரு ஏற்கனவே என்கிட்ட போன்ல அவருக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் எல்லாத்தையும் செஞ்சு அவர் அசத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சக்திக்கு அக்கா வச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை பத்தி பெருமையா பேசுனேன். அக்கா சூப்பர்க்கா. எல்லாமே அவனுக்கு ஃபேவரட் ஐட்டமா நீ பண்ணி வச்சிருக்க. வந்து ஒரு கட்ட போறான் பாருங்க. அது மட்டும் இல்ல, அவன் இந்தியா விட்டு போகும்போது ஒரு 10 கிலோ வெயிட்டோட தான் போக போறான். சூப்பர்க்கா.
என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க போல ஆ, இருக்கு. என்ன சிவாசாமி, எங்களை விட நீங்க தான் சக்தி சாமியோட ஃப்ரெண்டு ரஞ்சித் ப்ரோவை பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க போல இருக்கு. ம், இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க ப்ரோ, அவர் வந்துட்டே இருக்காரு. என்ன சக்தி சாமி? ஆமாமா, வந்துருவாரு. இவன் ஒருத்தன் சிச்சுவேஷன் புரியாம. என்னங்க மீனாட்சி சாமி? சுந்தர், என்னது இது? இதுவா, நம்ம ரஞ்சித் ப்ரோ வராருல, ஆ, அதனால அவருக்கு பிடிச்ச ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ, இதுல இந்தியன் ஐட்டமும் இருக்கு, பாரிஸ் ஐட்டமும் இருக்கு. ஓ, அவருக்கு இதுல எது பிடிக்குமோ அதை அவர் சாப்பிட்டுட்டோம். என்னங்க எதுக்குங்க இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்தா போதும்ல. என்ன மீனாட்சி சாமி, ரஞ்சித் ப்ரோக்கு அங்க பாரிஸ் ஐட்டமா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கோம். திடீர்னு நம்ம ஊர் ஐட்டம் தான் வேணும்னு கேட்டாருன்னா அதனாலதான் நம்ம ஊர் ஐட்டமும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், ரொம்ப ஓவரா. ஒருவேளை அந்த ஊர் ஐட்டமே சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்கு அதுவே பழகி போய் வேற எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாருன்னா அதுக்காக தான் அந்த ஒரு ஐட்டமும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்த விருந்தாளி முகம் சுளிக்க கூடாது, அதுதானே நமக்கு முக்கியம். டேய், டென்ஷன் ஏத்தாதீங்க. ச்சே, பெருசா இந்த தாங்குறாங்க. ச்சே. அதான் எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ம், என்ன நீ, என்ன விஷயம்? விஷயமா? ரஞ்சித் வரார்ல, அதான் இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸிங். எப்படி இருக்கு? அழகா இருக்கா? ம். இவளுமா? ஆமா ஆமா, இவளை இப்பதான் பொண்ணு பார்க்க வர்றாங்க, அழகா இருக்கான்னு கேக்குறேன். ச்சே, ஒருத்தி. மீனாட்சி நீ சொல்லு. அட என்ன தாரணி, இதெல்லாம் கேட்கணுமா என்ன? எப்பவுமே நீ அழகுதான். ஏய், அடுத்து என்கிட்ட தானே கேட்க போற? அச்சிப்ப உன்கிட்ட கேட்டா நீ கேவலமா கிண்டல் பண்ணுவ. நல்லா இருந்தாலும் மட்டன் தான் தட்டுவ. சத்தியமா நான் உன்கிட்ட கேட்கவே மாட்டேன். சாரி தாரணி, நான் அப்பப்போ உன்கிட்ட சும்மா தான் விளையாடுவேன். உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா அதுக்கு சாரி. நீ தானே என் தங்கச்சி, நான் உன்கிட்ட தானே விளையாட முடியும். உன் கூட விளையாடாம வேற யார் கூட நான் விளையாட முடியும்? உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு. ஐம் சாரி. ஷூ அண்ணன், சாரிண்ண. நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். சாரிண்ண. பரவாயில்ல தாரணி, தப்பு என் மேல தானே, விடு. சரி, இப்ப கேக்குறேன், இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? அண்ணன் சொல்லுண்ண. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏங்க சொல்லுங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் இருக்குல்ல, ஆமா. ஆ, அதுல சாமியை ஊர்வலமா கொண்டு வருவாங்கல்ல, ஆ. அப்ப சாமியை செம்மையா அலங்காரம் பண்ணிருப்பாங்க. ஐயோ, அப்புறம் அதே மாதிரி அந்த தேருக்கு 100 அடிக்கு முன்னாடி சும்மா பல அலங்காரம் பண்ணிக்கிட்டு மான்னு சொல்லி ஒரு யானை ஒண்ணு வரும். அதை அப்படியே மார்பிங் பண்ணா ஒன்ன மாதிரியே தான் இருக்கும். இது நம்ம செத்து போன தாத்தா மேல சத்தியம். தேவைதான். போடா. இதுக்குதான் நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்னேன். என்ன கும்கி கோச்சுக்கிற? நீங்க 2 பேரும் இவனோட சேர்ந்து சிரிக்கிறீங்கல்ல. இருங்க, நான் உங்களை அப்புறமா பாத்துக்கிறேன். முன்னாடி தான் நிக்கிறாங்க, இப்பயே பாரு. அண்ணன் பாருண்ண. அண்ணன் நீ சொல்லுண்ண. என்ன சொல்லணும்? என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுண்ண. ஆ, நல்லா இருக்கு. என் சிவா அண்ணன் தான் கரெக்ட். எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாமா, கரெக்ட். ஆமாண்ண, நீ இன்னும் ரெடி ஆகல? எதுக்கு? ரஞ்சித் வரார்ல, அவரை வரவேற்கிறதுக்கு தான். ஒரு பயந்தாங்குழிய வரவேற்கிறதுக்கு நான் வரணுமா? என்னன்னு சொல்ற? ஏய் தாரணி, சும்மா இரு. உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே சமாளிக்க முடியாம விட்டுட்டு கோல மாதிரி ஓடுற பயந்தாங்குழி அவன். அவனை வரவேற்கிறதுக்கு நான் வரணுமா? அதெல்லாம் முடியாது. அதான் நீங்க எல்லாருமே இருக்கீங்கல்ல, போங்க அவனுக்கு ஆரத்தி தட்டு மாலைன்னு கொண்டாடுங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணாம விடுங்க, அதுவே எனக்கு போதும். கிளம்புங்க. என்ன ப்ரோ சாமி இப்படி சொல்லிட்டீங்க? ம், அவர் நம்ம வீட்டுக்கு வர போற கெஸ்ட், அதுவும் ஃபாரின்ல இருந்து வர கெஸ்ட். வீட்லயே அடிக்கடி ஃபாரின் போயிட்டு வந்தவர்ன்ற முறையில நீங்க தானே அவரை வரவேற்கணும். ஆமாண்டா, நான் ஃபாரினுக்கு போயிட்டு வரப்போற கெஸ்ட் எல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணணும்னு கோர்ஸ் படிச்சுட்டு வந்தேன்.
இங்க பார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. திரும்பவும் சொல்றேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க பாட்டுக்கு போய் உங்க வேலையை பாருங்க. அண்ணே அப்ப நீ வரலையா அண்ணே? தாரிணி, உன்னை நாங்கெல்லாம் நல்லா தானே படிக்க வச்சோம். உனக்கு தமிழ் நல்லா தெரியும்ல. ஒருவேளை உனக்கு காது கேட்கலையோ, நான் வரல, போதுமா? அப்ப ரோசாமி, உங்களுக்கு ரஞ்சித் ப்ரோவை பார்க்கணும்னு ஆர்வமே இல்லையா? இல்லடா, அப்படியே தோணுச்சுன்னா நீங்க எல்லாருமே அவன் கூட ஈன பல்ல கட்டிட்டு ஒரு செல்ஃபி எடுப்பீங்களா? அதுல அவன் மூஞ்ச நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஏய், என்ன எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஓகே, ப்ரோக்கு இன்ட்ரெஸ்ட்னா விட்டுருவோம். நாமெல்லாம் போய் ரிசீவ் பண்ணுவோம். வாங்க பாக்கும் கி. போங்க போங்க. ஏய், ஏன் நீ கீழே போல? உன் ஃப்ரெண்டு ரஞ்சித்தை வரவேற்கிறதுக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே ரஞ்சித்தை பார்க்க ஆர்வம் இல்லையா மாமா? இல்லையா? நான் நம்ப மாட்டேன். ஏய், நீ நம்பு நம்பாம போ, அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஓகே மாமா, நான் போய் ரஞ்சித்தை இன்வைட் பண்றேன். நீங்க இங்கே இருங்க. போங்க போங்க, அந்த பக்கம் தான் இருக்கு டோர். இன்னும் கங்காவை காணோம். கரெக்டான டைமுக்கு வந்துருவாளா? நான் வேற ரஞ்சித் இன்னைக்கு கண்டிப்பா வந்துருவான்னு சொல்லிருக்கேனே. ஏமா இப்ப எதுக்கு இவ பிரசவ நேரத்துல வெயிட் பண்ற புருஷ மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கா? வேற என்ன, அந்த ரஞ்சித் பையன் வரான்ல, அதுக்குதான். அது தெரியுதுமா, அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பில்டப் குடுக்கறா? எல்லாம் அந்த சிவாவை வெறுப்பேத்ததாமா. என்னதான் அயன் பாக்ஸ வச்சு தேய்ச்சாலும் நான் இவாளை நிமித்த முடியாதுன்னு இந்த கூறு கட்டவளுக்கு தெரியல. ஏமா மறைக்கிற? நீ மட்டும் ரஞ்சித்தை நேத்தே பிடிச்சிருந்தீனா இவ மொத்த பிளானையும் சொதப்பி விட்டுருக்கலாம். இப்ப பாரு, அவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வரா. இன்னும் அடுத்து அவ என்னெல்லாம் பண்ண போறாளோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா இவ அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காளே, அவன் எப்பதான் வருவான்? ஏய், நீ எங்கடி போற? ரஞ்சித் வரார்ல, அவரை வரவேற்கிறதுக்கு தான் போறேன். அதுக்கு எதுக்கு சாப்பிட்ட தட்டோட போற? போ, போய் கை கழுவிட்டு போ. ஏமா பாத்தியாமா, நான் சொல்ல சொல்ல கேட்காம எச்ச தட்டோட போறா பாரு. ஹலோ டாக்டர், இன்னைக்கு உங்க அப்பாயின்மெண்ட் வேணும். ஆமா, எனக்கு இல்ல, எங்க அம்மாவுக்கு. இவ என்ன சொல்றா? 5 மணிக்கா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏமா, என் உடம்புக்கு தான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எதுக்குமா டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குற? நான் ஃபோன் பண்ணது ஐ டாக்டருக்கு. ஐ டாக்டரா? எதுக்குமா? இது நாள் வரைக்கும் கண்ணாடி போடாம தான் உனக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சு. இப்போ கண்ணாடி போட்டு உனக்கு கண்ணு தெரியாம போச்சு. எப்படிமா சொல்ற? பின்ன மீனாட்சி ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு போறா. அத பார்த்து எச்ச தட்டுன்னு சொன்னல, அத வச்சுதான் சொன்னேன். ஆரத்தி தட்டா எடுத்துட்டு போனா? சக்தி, இன்னுமா ரஞ்சித் வரல? தோ இப்ப வந்துருவாங்கா. இந்த ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்து அவனுக்கு ஃபோன் பண்ணி டேய், பேசுறேன். நீ இப்ப எங்க போற? ரஞ்சித் ப்ரோ வரவேற்கிறதுக்கு. ஏன் இந்த மாலைகள் எல்லாம் எடுத்து போகல, அதை எடுத்து போக வேண்டியதானே? ஆமா இல்ல, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. தேங்க்யூ. பாடிச்சலாம், செம்ம ஐடியா கொடுத்ததுக்கு தேங்க்யூ. குரங்கு வேலையெல்லாம் பண்ணுது குரங்கு. என்ன சக்தி, இன்னும் ஃப்ரெண்ட் ரஞ்சித்தை காணோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்ன சக்திசாமி, ரஞ்சித் ப்ரோ இன்னும் வரல? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்ப போய் மாலை வாங்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் வழக்கம் போலதான், சாமியோட மேஜிக் தான். புள்ள இருக்கானே, குரங்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆமாடி குட்டிராணி, நீ இப்ப எங்கம்மா போற? ரஞ்சித்தை வரவேற்க போறேன். ஓ, போ போமா போ. அம்மாடி, நான் பெத்த மகளே, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லம்மா. எவனோ ஒருத்தன் வரானா, அவனை வரவேற்க எல்லாரும் போறாங்களாம். அம்மா, எந்த காரணத்தை கொண்டும் நாம மட்டும் போவே கூடாது. வா, வர்றது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல நாம தான். போ. என்ன சக்தி, ரஞ்சித் ப்ரோவை காணோம்? தோ வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னா. ஓகே ஓகே, வரட்டும் வரட்டும், ஒன்னும் அவசரம்லாம் இல்ல. என்ன அவசரம் இல்ல, எல்லாரும் அவருக்காக தானே காத்துட்டு இருக்கோம்.
என்ன சக்தி எப்போ வருவாரு? அவன் வந்துட்டான். ஹாய் சக்தி. ஹாய் ப்ரோ. வாங்க 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 வாங்க. எங்க குடும்ப சார்பா உங்களுக்கு மாலையை போட்டுறேன். அக்கா மாலை போடட்டும். அக்காவா? ஏய், சக்தி நான் எப்படி இவருக்கு மாலை போட முடியும்? ஐயோ மாட்டிக்க போறேன். சக்தி, ரஞ்சித் ப்ரோக்கு நான் தான் மாலை போடுவேன். சும்மா இரு. சுந்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இருங்க. அக்கா மாலை போடுக்கா. ஏய், சக்தி தப்படி. அவர்தான் மாலை போடணும். அக்கா போடுக்கா. சக்தி, நான் தான் மாலை போடுவேன். ஐயோ சுந்தர் புரிஞ்சுக்கோங்களேன் சுந்தர். ஓ, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்களே மாலை போட்டு வரவேற்கணும்னு பாக்குறீங்க அதானே? போடுங்க போடுங்க போடுங்க. எல்லாம் ஓகே. ரஞ்சித் ப்ரோ, உங்களை பார்த்தா என்கிட்ட போன்ல பேசின ரஞ்சித் ப்ரோ மாதிரியே இல்லையே. ஏன் எல்லாம் நல்லா தானே இருக்கு? அது இல்ல சக்தி, நான் பேசின ஆளை விட ஆளு பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்காரு. நான் அதான் சொன்னேன். அப்படியா? எனக்கு அவரை பார்த்த உடனே அப்படியே சந்தோஷமா இருக்கு. அதனால ஒரு வார்ம் ஹக் கொடுத்துறேன். அவனுக்கு ஹக் பண்ணா பிடிக்காது சுந்தர். பிடிக்காதா? ரஜினி சாருக்கு எப்படி கால விழுறது பிடிக்காதோ அது மாதிரி ஹக் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமா. ப்ரோ, அப்ப இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? ஆம்பளைங்களை மட்டும் தானே சொன்னேன். அட என்ன மாதிரி ஒரு ஹைஃபை கொடுங்க. என்ன சக்தி, நீ இடையில பூந்துட்டே இருக்க? ப்ரோ, நீங்க ஹைஃபை கொடுங்க. ப்ரோ, நல்ல கொள்கை ப்ரோ. சரி, என்ன அப்படியே பாத்துட்டே இருக்கீங்க? மீனாட்சாமி, ஆர்த்தி எடுத்து அவரை வரவேற்று விடுங்க. ஏத்து ஏத்து ஏத்து. உங்களுக்காகவே ஸ்பெஷலா. தேங்க்யூ. அழகே அழகு. ப்ரோ, சக்தி வாங்க உள்ள bro, உள்ள கூட்டிட்டு வாங்க. வா. ரஞ்சித் உட்காருங்க bro. இல்ல, அட உட்காருங்க ப்ரோ. கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணுங்க. அப்புறம் ரஞ்சித் ப்ரோ, இதுதான் நம்ம வீட்டு ஹால். எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ. பின்னாடி பண்ற. ஃபர்னிச்சர் எல்லாம் பர்மா சிங்கப்பூர்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. ப்ரோ, அப்புறம் இந்த பாரிஸ்ல எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. என்ன ப்ரோ, ஏதோ நான் உங்க வீட்டு நாய்க்குட்டி கேட்ட மாதிரி இப்படி சொல்றீங்க? அது என்னன்னா, அது வந்து பாரிஸை நான் என்னோட ஊரா நினைக்கல, என் கூட வாழ்ற ஒரு ஜீவனா தான் பாக்குறேன். அதனால தான் நான் அப்படி பதில் சொன்னேன். ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நீங்க செம்மையா சொன்னீங்க போங்க. இந்த மாதிரி சென்னையை பத்தி யாரா என்கிட்ட கேட்டா கூட நான் சொன்னது கிடையாது. ஆனா சென்னைனா எனக்கு அவ்வளவு உசுறு ப்ரோ. இனிமே பாருங்க ப்ரோ, யாரு என்கிட்ட சென்னையை பத்தி கேட்டாலும் என் கூட பிறந்த ஒரு ஜீவன் மாதிரி அதை பத்தி நான் சொல்லுவேன். சரி, What a man, ரஞ்சித் ப்ரோ நீங்க. இவன் ஒருத்தன். என்ன ஆளுக்கு ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குறாங்க அவனுக்கு. அவன் என்னடான்னா நேற்று எஸ்கேப் ஆகி ஓடுறான். இருந்தாலும் அவன் மூஞ்சி எப்படித்தான் இருக்கும், நம்மளும் போய் பார்ப்போம். யார் இதுல ரஞ்சித் உட்கார்ந்துருக்கிறவனா?